சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே கல்குவாரியில் பாறை சரிந்த விபத்தில் 5 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்த ஒருவரின் உடலை மீட்க தேசிய பேரிடர் பாதுகாப்பு படையினர் விரைந்துள்ளனர். சிங்கம்புணரி அருகே உள்ள மல்லாக்கோட்டையில் தனியார் கல்குவாரி இயங்கி வருகிறது. இங்கு வழக்கம் போல் 6 பணியாளர்கள் இன்று காலை கல் உடைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். வெடி வைத்து பாறைகள் தகர்த்தப்பட்டதால் மேலே இருந்த பாறைகள் தொழிலாளர்கள் வேலை பார்த்து கொண்டிருந்த குழிக்குள் விழுந்தது. இந்த விபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு துறையினர் அதில் 2 பேரின் உடல்களை மீட்டனர். மேலும் 3 தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டனர். இதனிடையே உயிரிழந்த தொழிலாளர்களின் உறவினர்கள் குவாரியை முற்றுகையிட்டனர். முறையாக தகவல் தெரிவிக்கவில்லை எனவும் உயிரிழந்தவர்களின் உடல்களை பார்க்கவே விடவில்லை என்றும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து உடல்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். அண்ணனை பார்க்க வந்தோம். கல்லுக்குள்ள இருந்து தூக்குனவங்க பார்க்க விடலை. கலெக்டர், அமைச்சர், மீடியாவெல்லாம் வந்தவொடனே நாங்கள் போராட்டம் பண்ணி மறியல் பண்ணோடனே அமைச்சரும் கலெக்டரும் கூட்டிக் கொண்டு எங்களை காமிச்சாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண போகும்போது இந்த பாடி வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி போகும்போது எங்கள்கிட்ட காமிச்சாங்க. நாங்கள் முகத்தை பார்க்க போகும்போது முகமே இல்லை. மண்டை அப்படியே மூளைகள் எதுவுமே இல்லை. உடம்பை வச்சுட்டு நாங்கள் பார்த்தா ஒரு போட்டு ட்ரெஸ்ஸை வச்சுட்டே எங்களுக்கு எங்கள் அண்ணன்னு தெரியும். என்னத்த சொல்லுவா, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்களே. மண்ணுதே சரிஞ்சுன்னு சொல்லுறாங்க, கல்லு சரிஞ்சுன்னு சொல்லுறாங்க, உப்பு டங்குன்னு சொல்லுறாங்க, கேட்கலன்னு சொல்லுறாங்க. எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. மண்டையே இல்லையே, சுத்தமா மண்டையே இல்லையே. பார்த்தனே மூஞ்சியே தெரியலையே. பாதி மண்டை தானே இருக்கு. சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற அமைச்சர் பெரிய கருப்பன் மீட்பு பணிகளை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மீதமுள்ள ஒருவரின் உடல் பாறை இடுக்குகளில் சிக்கிக் கொண்டதாகவும் அவரது உடலை பயிற்சி பெற்ற மீட்பு குழுவினர்தான் எடுக்க முடியும் என தெரிவித்தார். விரைவில் அவரது உடல் மீட்கப்படும் எனவும் அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்தார். இன்னும் ஒருவர் அதிலே மாண்டிருக்கிறார். அவருடைய உடலை பயிற்சி பெற்ற மீட்பு குழுவினர் தான் எடுக்க முடியும் என்ற நிலை. காரணம், இருக்கக்கூடிய வாகனங்கள் இருந்தாலும் கிணறுகள் வாகனங்கள் இருந்தாலும் அவற்றை எடுத்துச் செல்வதற்கான தொழிலாளர்கள் இங்கே யாரும் விபத்து நடந்தவுடன் அச்சத்தால் அவர்கள் வெளியேறி இருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து ஒருவரை மற்றவர்கள் எல்லாம் எடுத்துட்டாங்க. இதனிடையே உயிரிழந்த ஒரு தொழிலாளியின் உடலை மீட்பதற்காக திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் பாதுகாப்பு படை குழுவினர் சிங்கம்புணரிக்கு பேருந்து மூலம் விரைந்துள்ளனர்.